Hi everyone, I'm Shawmiya Fazeel. We all are doing good and எல்லாரும் எப்படி இருக்கிறா? இன்னைக்கு ஒரு நியூ அண்ட் டெலிசியஸ் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். யூடியூப்லேயே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூசிங் வீடியோ ரெசிபின்னு சொல்லி கூட சொல்லலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டுடே நான் பில்லிங் யூஸ் பண்ணிக்கொண்டு தான் இந்த தோசையை ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். பாருங்கள், பிக் சைஸில் மாதிரி பில்லிங் செலக்ட் பண்ணிக்கொண்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி ஹால்ஸ் போட்டுக்கொள்கிற எதுக்கு அப்படின்னு சொன்னால் சுகர்னஸ் பில்லிங்கில் போகிறதுக்கும் நெக்ஸ்ட் விஷயம் தான் பில்லிங்கில் இருக்கிற புளிப்பு தன்மை இது வெளியே வர்றதுக்கும் தான் நாங்கள் இந்த ஹால்ஸ் போட்டுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு பேனை ஹாட் பண்ணி அதில் நாங்கள் வாஷ் அண்ட் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற பில்லிங் எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் 2 கிளாஸ் போல் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விட்டுக்கணும். ஏன் அப்படியே பாயில் பண்ண விட்டுக்கிற அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற புளிப்பு தன்மையை நாங்கள் கம்ப்ளீட்லியாக டிசால்வ் பண்ணுறதுக்கு தான் அப்படி வாட்டரில் பாயில் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். ஆஃப்டர் 5 மினிட்ஸில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கலர்ஸ் ஆல்சோ சேஞ்ச் ஆகி இருக்கிற கம்ப்ளீட்லியாகவே கலர் சேஞ்ச் ஆகிக்கிற. நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் பாருங்கள் நல்லா பாயில் ஆகிக்கிற. பாயில் ஆகும் போது தாங்க அந்த புளிப்பு தன்மை கம்ப்ளீட்லியாக டிசால்வ் ஆகும். நல்லா பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பாயில் பண்ணும் அப்புறமே ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி பாயில் ஆக விடணும். நெக்ஸ்ட் நாங்கள் அந்த பாயில் ஆகிக்கிற பில்லிங் எல்லாம் ஸ்ட்ரைன் பண்ணிக்கொள்ளணும். பில்லிங் நார்மலாக கரையாது. ஸோ அப்செட் இல்லாமல் எங்களுக்கு நல்லா பாயில் பண்ணிக்கொள்ளலாம். பீஸ் ஒரு பில்லிங் ஒரு 2 பீஸ் மாதிரி கட் பண்ணுற அப்படின்னு சொன்னாலும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. இப்போ நாங்கள் மறுபடியுமே சட்டியில் வச்சு கொஞ்சம் ஒரு 1 மினிட் மாதிரி லோ ஃப்ளேமில் சூடு பண்ணணும். ஆஃப்டர் 1 மினிட்ஸுக்கு அப்புறம் சுகர் அண்ட் கார்டமம் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் ½ கப் வாட்டர் கூட ஆட் பண்ணி கொண்டிருக்கிறேன். எல்லா மெஷர்மெண்ட்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதே லோ ஃப்ளேமில் வச்சுட்டாங்க நாங்கள் இந்த தோசையை ரெடி பண்ணிக்க போகிறோம். ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க நல்லா பாயில் ஆகுது. எந்த ஒரு ரீசனுக்குமே நீங்கள் குயிக்காக எங்களோட தோசை குக்காக முடியணும்ன்றதுக்காக ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம் தான் வேணும். டைமிங் சேஞ்சிங் இருக்கும். சம்டைம் எல்லா ஸ்டோவும் ஒரே மாதிரி இல்லை. ஸோ எனக்கு 10 மினிட்ஸில் இப்படி பாயில் ஆகிடுச்சு. சம்டைம் ஒரு 50 மினிட்ஸ் மாதிரி கூட போகலாம். இந்த ஸ்டேஜில் தாங்க உங்களுக்கு என்ன கலரிங் விருப்பமோ அந்த கலரிங் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி சுகர் கலரிங் தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ஒரு தோசை கலர் ஒரு ப்ரௌனி கலர் வரதுக்காகத்தான் சுகர் அதை கருக்கி ரெடி பண்ணி வச்சு கொண்டிருக்கிறேன்.
அதை தான் நான் இன்றைக்கி சேர்த்திக்கிறேன். சம்டைம் நான் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேஜ்லாம் சுகர் கருகி ஒரு கசப்பு தன்மையை எங்களுக்கு எண்டிங்கில் தந்துடும். ஸோ அது தாங்க நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்க சொல்கிறேன். அண்ட் சுகர் கொஞ்சம் தூக்கலாக காட்டுறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ஸ்டேஜில் தாங்க நாங்கள் சுகர்னஸ் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். சுகர்னஸ் ரப்பாக இல்லை, லிக்விட் இதில் கன்சிஸ்டன்சிலே தான் இருக்கிற. ஸோ இப்போ நான் பார்த்தேன் சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பிலிங் தோசை மட்டும் இல்லைங்க, என்ன தோசை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்கிற அப்படின்னு சொன்னாலும் இந்த ஸ்டேஜில் தாங்க எல்லா தோசையிலையுமே ஸ்வீட்னஸ் எப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கொண்டு சுகர்னஸ் போதா அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிற ஸ்டேஜ் இது தான். இந்த ஸ்டேஜில் வந்து சுகர் ஆட் பண்ணும் பொழுது சுகர் ஸ்ட்ரெப் திக்னஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1/2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அட் திஸ் டைம் வாட்டர் ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் மீடியம் ஃப்ளேமுக்கு ஸ்டவ் வச்சு ஒரு 1 மினிட்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். சுகர் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஃப்ளேம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்புறம் எங்களோட பிலிங் தோசை எப்படி இருக்கிறேன்னு சொல்லி தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அப்படி ஒரு ஜூஸினஸ்ஸாக கலர்ஃபுல்லாக டேட்ஸ் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கிறோ அதே போல் பிலிங் தோசை கூட ரெடியாகி. இதே போல் ஒவ்வொரு நியூ ரெசிபியையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.